இறைவார்த்தை வழிபாடு. நம் குற்றங்களுக்காக அரும் பாடுபட்டார். இயேசுவின் பாடுகள் உலகின் மக்கள் யாவருக்கும் மீட்பை அளிக்கின்றன. யாதொரு குற்றமும் செய்யாது துன்பத்திற்கு ஆளான இயேசுவை தந்தை மகிமைப்படுத்துகின்றார் என்று ஏசாயா இறைவாக்கினர் விவரித்து கூறியதை முதல் வாசகமாகவும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலில் இயேசு தம் தந்தையின் விருப்பத்திற்கு கீழ்ப்படுகின்றவர்களின் மீட்புக்கு காரணமானவர் என்பதை இரண்டாவது வாசகமாகவும், நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் பாடுகளின் இறுதி வரை பயணமான திருத்தூதர் யோவானின் சான்றுபடி நடந்த நிகழ்வுகளை விரிவாகவும் வாசிக்க கேட்க உள்ளோம். இறை சித்தத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கேட்கும் வாசகங்களை உள்ளத்தில் இருத்தி ஆழமாய் பதிய செய்து தியான மனநிலையில் நாமும் இயேசுவின் பாடுகளில் பங்கேற்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 52வது அதிகாரம் 13 முதல் 53வது அதிகாரம் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள். இயேசு கிறிஸ்து துன்புறும் ஊழியர் என்பதையும், அவர் வரும்போது எவ்வாறு பாடுபடப் போகிறார், துன்பங்களை ஏற்கப் போகிறார், இவ்வுலகத்தை மீட்க கையளிக்கப் போகிறார் என்பதை இறை ஏவுதலால் முன்னறிவிக்கிறார் ஏசாயா இறைவாக்கினர். எனவே இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 52ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல் 53வது அதிகாரம் 12வது வசனம் வரை. இதோ என் ஊழியர் சிறைப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்தவதை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தற்கேற்ற தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காய் காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காய் நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை.
வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்த போதும் அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காய் பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய இரண்டாம் வாசகமானது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 மற்றும் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரையுள்ள இறைவார்த்தைகளில் எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து குருக்களிலெல்லாம் சிறந்த நித்திய தலைமை குரு. இயேசு கிறிஸ்து மற்றும் மற்ற குருக்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்.
அத்தோடு பழைய ஏற்பாட்டின் பலிப்பொருளுக்கும் புதிய ஏற்பாட்டின் செம்மறி பலியாகிய கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்பதை இப்போது வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 மற்றும் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகள். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நாம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி தண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்றி கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 19ஆம் அதிகாரம் 42 முடிய உள்ள இறைவார்த்தைகள். யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 19ஆம் அதிகாரம் 42 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு தம் சீடரோடு கெதரேன் என்னும் நீருடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடரோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கலகங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவருடன் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகின்றீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களையும் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகின்றீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரை கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவியின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம்,
வாளை உறையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்பொழுது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோயிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கின்றீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கின்றீர் என்று கேட்டார். அதன் பின் அன்னா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று கொண்டிருந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் ஒருவரிடம், நீயும் அவனுடைய சீடர்கள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவியின் பணியாளர் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினார். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூயிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கூட்டி சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணுமென் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இங்கு ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்முடன் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவர்களிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவர்களிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கின்றீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கின்றீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகின்றீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பர்பாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து
செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்திருந்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவரிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள், அவனிடம் நான் குற்றமொன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றான். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியான அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகை சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசாக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், ஏற்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார்கள். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கையை ஒன்றை எழுதி அதை சிலுவை மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசும் யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்களில் பார்த்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளின் 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியும் அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் நாடுகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகளா மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். அதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கின்றது என்றார். மறைநூல் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து யூசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த இரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் ஒரு நிமிடம் முழந்தால் படியிடுவோம்.
அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்துவிடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள், பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்கள் முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர்கள் ஒருவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் அடைந்தன. இதில் நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையானவே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குபவர்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்தியிடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கேதாம் என்பவரும் இதற்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளைப்போளமும் சந்தனத்தூளும் கலந்த ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை என்று அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, கடந்த 40 நாட்களாக தவமிருந்து சிலுவை பாதைகள் செய்து இயேசுவினுடைய பாடுகளை அதிகமாக தியானித்து இந்த நாளுக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இன்று முழுமையாக ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற திருப்பாடுகளின் வெள்ளி என நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய மரணத்தை, இறப்பை உண்மையிலே நாம் கொண்டாடுகின்றோம். அப்படி கொண்டாடுகின்ற பொழுது இயேசு ஏன் இறந்தார் என்பதை சிந்திக்க வேண்டியது நமது கடமை. இயேசு ஏன் இறந்தார் என்று பொதுவாக கேட்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற ஒரு பதில், நம்முடைய பாவங்களுக்காக அவர் இறந்தார். அப்படிதானே? நாம் செய்த பாவங்களுக்காக, இயேசுவுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவினார், அல்லது தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்று ஒரு சிந்தனையானது வழக்கமாக நமக்கு சொல்லப்படுவது உண்டு. அது உண்மை இருக்கின்றது. ஏனென்றால் நாம் மனிதர்கள், பலவீனர்கள், தவறுகள் செய்கின்றோம். ஆனால் இயேசு வாழ்ந்த ஒரு வரலாற்று காலம், அந்த வரலாற்று காலத்தை கண்முன்னே நிறுத்தி அந்த வரலாற்று சூழலில் ஏன் இயேசு கொல்லப்பட்டார், இயேசு கொலை செய்யப்பட்டார், ஏன் கொலை செய்யப்பட்டார் என்று நாம் சிந்திப்போமேயானால் இன்னொரு விதமாக நாம் அதை பார்க்கலாம். பொதுவாக நாம் வாழுகின்ற சமூகத்தில் 3 விதமான மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. முதலாக யாரெல்லாம் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை.
கேட்பதற்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வழக்கமா யார் அமைதியை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் இந்த சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும், வரவேற்கப்பட வேண்டும். ஆனால் உண்மை என்பது, நிஜம் என்பது அப்படி இல்லை. யார் அமைதியை விரும்புகின்றார்களோ அவர்கள் பல வேளைகளில் புறந்தள்ளப்படுகின்றார்கள், ஒதுக்கப்படுகின்றார்கள். சில வேளைகளிலே அவர்கள் கொலை செய்யவும் படுகின்றார்கள். 1992ஆம் ஆண்டு முறிந்த பனை, ஆங்கிலத்தில் இது புரோக்கன் பல்மேரா என்ற ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகம் எதை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்றால், இலங்கையிலே நடந்த இன ஒழிப்பு, தமிழர்களை அழித்து ஒழிக்கின்ற அந்த இனப்படுகொலை, அல்லது பிரபாகரனுக்கும் அரசுக்கும் இடையே நடந்த போர், அதை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இது. இந்த புஸ்தகத்தை எழுதியவர் 4 பேர். இவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்களாக இருந்தவர்கள். அவர்கள் தான் அந்த புஸ்தகத்தை எழுதுகின்றார்கள். பல ஆண்டுகளாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போருக்கான காரணம் என்ன? யார் யார் இதை திசை திருப்பி மீண்டும் மீண்டும் இந்த போர் தொடர்வதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இந்த போரை நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? என்னென்ன செய்தால் இந்த போரை நிறுத்த முடியும் என்பதை வரலாற்று பூர்வமாக அலசி ஆராய்ந்து அந்த புஸ்தகத்தை எழுதினார்கள். அந்த புஸ்தகத்தை எழுதியவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அது அரசு கொண்டதா அல்லது விடுதலை புலிகள் தான் கொண்டார்களா தெரியாது. 2 பேருமே சேர்ந்து அதை செய்தார்களா தெரியாது. உண்மையிலே அந்த புஸ்தகம் என்பது பிரபலமாக்கப்பட்டிருக்குமே ஆனால், அது சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமே ஆனால், இந்த போரை நிறுத்தி மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு ஒரு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அப்படி விரும்பாமல் யார் அந்த அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் என்றால், இந்த சமூகம் பல வேளைகளில் அமைதி ஏற்படுத்துவதை விரும்பவில்லை. ஆபிரகாம் லிங்கன் வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இடையே இருக்கின்ற இனபேதத்தை ஒழித்து அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் கொலை செய்யப்பட்டார். காந்தியடிகள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு சேர இந்த இந்திய மண்ணிலே வாழ வேண்டும் என விரும்பினார். அவர் கொலை செய்யப்பட்டார். மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவிலே வெள்ளை இனத்தவர்களுக்கும் கருப்பினத்தவர்களுக்கும் தொடர்ந்து நடக்கின்ற போராட்டங்கள் நீக்கப்பட்டு அவர்கள் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பினார். அவர் கொலை செய்யப்பட்டார். எனவே யார் அமைதியை விரும்புகின்றார்களோ அவர்கள் இந்த சமூகத்தில் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. ஏனென்றால் பல வேளைகளில் சமூகம் அமைதியற்றிருப்பதை பலர் விரும்புகின்றார்கள். அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது இங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கணும், அப்படிதானா? ஒன்றில் ஜாதி சண்டை நடக்கணும், இல்லை என்றால் இனச்சண்டை நடக்க வேண்டும். உலக அரசியல் என்றாலே நாடுகளுக்கு நாடு போர் நடக்க வேண்டும், போர் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், ஆயுதங்கள் விற்பனையாகி கொண்டே இருக்க வேண்டும். எனவே அமைதியை ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றவர்களை விட மக்கள் எப்போதும் அச்சத்திலே இருக்க வேண்டும், பயத்தில் இருக்க வேண்டும், ஏதாவது குழப்பங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அமைதியை ஏற்படுத்துகின்றவர்கள் அங்கே வந்தால் எப்படியாவது அவர்களை ஒழித்து விடுகின்றார்கள். இயேசு பிறக்கின்ற பொழுதே சொல்லப்பட்ட செய்தி நமக்கு தெரியும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, பூவுலத்தில் நன் மனத்தோருக்கு அமைதி. தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் போங்கள், போகின்ற இடத்திலே யாரை காண்கின்றீர்களோ அவர்களிடம் உங்களுக்கு சமாதானம் உரித்தாக என்று வாழ்த்துங்கள். சமாதானத்துக்குரியவர் அங்கே இருந்தால் நீங்கள் அங்கே தங்குங்கள். எனவே இயேசு விரும்பியது இந்த மண்ணுலகில் அமைதியை, சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். எனவே இயேசு எங்கெல்லாம் செல்லுகின்றாரோ போதிக்கின்ற இடங்களிலே எல்லா மக்களும் வந்து ஒன்றாக கூடுகின்றார்கள். ஒன்றாக கூடுகின்ற அந்த மக்கள் பகிர்ந்து உண்கின்றார்கள், பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இயேசுவுக்கு குணமாக்கின்ற வல்லமை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு யாரெல்லாம் நோயிட்டு இருக்கின்றார்களோ எல்லாரையும் தூக்கிட்டு வர்றாங்க. அந்த அளவிற்கு இந்த மக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, சமாதானம் ஏற்படுகின்றது என்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. பொதுவாக ஆளும் வர்க்கம் என்று சொல்லுவது, அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த ஏரோது மன்னனுடைய பரிவாரங்களாக இருக்கலாம், அல்லது பரிசேயர், சதுசேயர், சட்ட வல்லுநர்கள் ஆலயத்திலே இருக்கின்றவர்களாக இருக்கலாம். யாரும் அந்த அமைதியை விரும்பவில்லை. எனவே இயேசு கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடப்படுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்ப்பது
யாரும் இந்த சமூகத்தினுடைய அமைப்பை தொட்டுவிடக்கூடாது. இங்க என்ன அமைப்பு இருக்கின்றதோ அந்த அமைப்பானது நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஆண்டான் அடிமை என்கின்ற அமைப்பு இருக்கின்றதா, அல்லது ஏழை பணக்காரன் என்கின்ற அமைப்பு இருக்கின்றதா, ஜாதிய அமைப்பு இருக்கின்றதா, இந்த அமைப்புகளை யாரும் தொட்டுவிடக்கூடாது. யார் இந்த அமைப்புகளை கொஞ்சம் அசைத்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றார்களோ அவர்களும் இந்த சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. மரிய ராணி என்கின்ற அருட் சகோதரி, இப்பொழுது அவர்கள் புனித மரிய ராணி இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவில் உள்ளவர்கள் மத்திய பிரதேசத்திலே இந்தூர் மறை மாவட்டத்திலே ஏழை மக்களுக்காக அப்பொழுது அவர்கள் இந்த சமூகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டு விட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமைப்பை தொட்டுவிடக்கூடாது, அமைப்பில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து விடக்கூடாது. புனித ஆஸ்கர் ரொமேரோவுடைய வாழ்க்கையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆஸ்கர் ரொமேரோ எப்பொழுது ஸ்பெயின் தேசத்து மக்களால் எல்சால்வதேர் நாட்டுள்ள லத்தீன் அமெரிக்க நாடு எல்சால்வதேர் நாட்டிலுள்ள மக்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றார்களோ அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்றார். இந்த எல்சால்வதேர் என்கின்ற ஒரு சின்ன நாடு ஸ்பெயின் தேசத்தினுடைய காலனியாக இருக்கின்ற நாடு. அங்கே இருக்கின்றவன் கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றவனாக இருக்கின்றான். அவனை அகற்ற முடியாதா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அந்த மக்கள் சார்பாக பேசியதால் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆஸ்கர் ரொமேரோ சுட்டுக் கொல்லப்பட்டார். எனவே எப்பொழுது ஒரு அமைப்பு இருக்கின்றது, அந்த அமைப்பில் மாற்றம் வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது அப்படி விரும்புகின்றவர்கள் இந்த மண்ணுலகில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இயேசுவும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அமைப்பு முறையிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார். இந்த ஏழை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நோயாளிகள் என்று புறந்தள்ளப்பட்டவர்கள் இந்த சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். எனவே இயேசுவும் என்ன செய்கின்றார், ஆலயத்திற்கு உள்ளே சென்று அங்கு வியாபாரம் செய்கின்றவர்களை எல்லாம் அடித்து துரத்துகின்றார். நீங்கள் எல்லாம் கடவுளுடைய இல்லத்தை வியாபார கூடமாக்கி விட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மோய்சன் கொடுத்த ஓய்வு நாள் சட்டத்தை ஓய்வு நாளிலும் குணமளிக்கலாம் என்று இயேசு குணம் கொடுக்கின்றார். ஓய்வு நாளில் நல்லது செய்வதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது மோய்சனுடைய சட்டம், மோய்சன் கொடுத்த சட்டத்தை இவர் மீறுகின்றாரே என்று சொல்லுகின்றார்கள். விவாகரத்து என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லுகின்றார். எந்த ஒரு காரணத்திற்காகவும் தன்னுடைய மனைவியை விலக்கி வைக்கின்றவன் விபச்சாரம் செய்கின்றான் என்று சொல்லுகின்றார். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியவில்லை. ஏனென்றால் விவாகரத்து செய்வதும் இன்னொரு பெண்மணியை திருமணம் செய்வதும் யூத சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. மோய்சனால் கொடுக்கப்பட்ட சட்டம், அதை எப்படி இயேசு மாற்றலாம் என்று கேட்கின்றார்கள். விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் கல்லால் எறிந்து கொடுமையாக கொல்லப்பட வேண்டும். ஆனால் இயேசு அந்த சட்டத்தை மாற்றுகின்ற பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்வதற்கு முடியவில்லை. எனவே அமைப்பிலே பாரம்பரியமாக எவையெல்லாம் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் இயேசு கை வைக்கின்ற பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள். மூன்றாவதாக, இதைவிட முக்கியமான ஒன்று, யாரெல்லாம் இந்த சமூகத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களும் இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மக்கள் விழிப்படையக்கூடாது, மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது. எப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார்களோ அவனுக்கு புத்தி வேலை செய்கின்றது என்று அர்த்தம் இல்லையா? மூளை வேலை செய்யக்கூடாது. மூளை வேலை செய்தா கேள்வி கேட்பாங்க. அது உண்மையா, அது எப்படி உண்மையாக இருக்கும் என்று கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டால் நாம் கட்டி வைத்திருக்கின்ற கட்டுமானங்கள் அசைந்துவிடும்.
அதற்காகவே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வது இல்லை. சாக்ரட்டிஸ் மிக சிறந்த ஒரு தத்துவ ஞானி. அவர் செய்ததெல்லாம் என்ன? இளைஞர்களை அழைத்தார். இளைஞர்களிடம் சொல்லியதெல்லாம், நீங்கள் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கேள்வியை கேளுங்கள். கேள்வியை கேட்டு அதன் பிறகு உண்மையை கண்டுபிடித்து அதன் பிறகு ஏற்றுக்கொண்டால் போதும் என்பதை மட்டும் திரும்ப திரும்ப அந்த இளைஞர்களுக்கு சொல்லுகின்றார். எனவே இளைஞர்களும் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். அரசில் இருக்கின்ற ஓட்டைகள், ஆட்சியில் இருக்கின்ற ஓட்டைகள், பெரியோர் சொல்லுகின்ற மூடப்பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். எல்லோருக்கும் கோபம் வருகின்றது. காரணம் யார்? சாக்ரட்டிஸ். அப்ப சாக்ரட்டிஸை கொலை செய்து விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். எனவே சாக்ரட்டிஸிற்கு விஷம் கொடுத்து கொன்றார்கள். எனவே மக்கள் விழிப்புணர்வு அடைகின்றார்கள் என்றால் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த சமூகத்திலே வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். நான் அண்மையிலேதான் ஸ்டான் சுவாமி என்கின்ற இயேசு சபை குருவானவர் மத்திய பிரதேசத்திலே மருத்துவமனையிலே வைத்து இறந்து போனார் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த மத்திய பிரதேசத்திலே இருக்கின்ற ஆதிவாசி மக்களுக்காக ஸ்டான் சுவாமி என்கின்ற அருள்பணியாளர், திருச்சியை சார்ந்தவர், இயேசு சபையில் குருவானவராகி ஆதிவாசி மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு மனிதர். தன்னுடைய 80 வயதிலே இவர் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கின்றார் என்று அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு கைகள் விரைத்து கொண்டிருக்கின்றது. என்னால் தமிழர்கள் தருகின்ற தண்ணீரை பருக முடியாது, அதில் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற ஒரு ஸ்ட்ரா தாருங்கன்னு கேட்டு அது கூட கொடுக்கப்படாமல் 80 வயதில் தப்பி ஓடிவிடுவார் என்று மருத்துவமனையிலே விலங்கிடப்பட்டு அந்த மன அழுத்தத்திலே இறந்து போய்விட்டார். எப்பொழுது இந்த மக்கள், ஆதிவாசி மக்கள், எங்களுக்கும் இந்த சமூகத்திலே உரிமை உண்டு, எல்லோருக்கும் இருக்கின்ற சமத்துவ வாழ்வு என்பது எங்களுக்கும் தரப்பட வேண்டும், எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பு, கல்விக்கான வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, இவையெல்லாம் எங்களுக்கும் தர வேண்டும் என்று கேள்வி கேட்கின்றார்களோ, இவர்களெல்லாம் கேள்வி கேட்பதற்கு காரணம் யார்? அவனை கொன்று விடுவோம். சமூகம் அப்படித்தான் பார்க்கின்றது. யாருக்கும் மூளையிலே கேள்வி கேட்கின்ற ஒரு ஞானம் வந்துவிடக்கூடாது என்பது. கேள்வி கேட்பதை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே அப்படி கேள்வி கேட்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இயேசுவும் பலவிதமான கேள்விகளை இவர்களிடம் கேட்கின்றார். யார் அதிகமாக காணிக்கை போட்டது? ஆலயத்தில் காணிக்கை போடுறாங்க, யார் அதிகமாக காணிக்கை போட்டது? இதுவரை பணம் படைத்தவர்கள் நிறைய காணிக்கையை போடுகின்றார்கள், அவர்கள் கடவுளால் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணுகின்றார்கள். இயேசு மொத்தமாக ஒரு மாற்று கருத்தை சொல்லுகின்றார். ஏழை விதவை பெண்மணி ஒரு செப்பு காசு, அந்த ஒரு செப்பு காசு என்பது தன்னுடைய வாழ்வுக்கு முழுவதும் தேவையான காசு என்பதால் மற்றெல்லாரையும் விட அதிகமாக காசு போட்ட பெண்மணி இவள் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி அந்த சிந்தனை மாறி போய்விடுகின்றது என்று பாருங்கள். எனவே ஒரு பெரிய சிந்தனை மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகின்றவராக இயேசு இருக்கின்றார். இந்த ஆலயத்தில் நீங்கள் பலி செலுத்துவதை விட இரக்கத்தோடு வாழ்வது மேல். பலியே அல்ல, நான் இரக்கத்தை விரும்புகின்றேன். எங்கே கடவுளை தொழுவது? இந்த மலையிலோ அந்த மலையிலோ அல்ல, ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை தொழுங்கள். ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை தொழாமல் உண்மை அங்கே குடியிருக்கவில்லை என்றால் ஆண்டவன் இருக்கின்றான் என்று உங்களால் எப்படி சொல்ல முடியும்? எனவே அந்த சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றவராக, எல்லோரையும் கேள்வி கேட்கின்றவராக இயேசு இருக்கின்றார். பரிசேயர், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் அந்த சமூகத்திலே அதிகமாக மதிக்கப்பட்டவர்கள். அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் அடையாளம் தெரியாத சபக்குழிகள், நீங்கள் குருட்டு வழிகாட்டிகள், காடுமலையெல்லாம் மலைந்து ஒருவரை உங்களுடைய மதத்திலே சேர்த்துக் கொள்வதற்காக கஷ்டப்படுகின்றீர்கள், ஆனால் கடைசியில் அவனை நரகத்திற்குரியவனாக மாற்றுகின்றீர்கள் என்று அவர்களை திட்டுகின்றார். இப்படி ஒவ்வொருவருடைய செயலையும் அலசி கேள்வி கேட்கின்ற பொழுது, மற்றவர்களையும் கேள்வி கேட்க வைக்கின்ற பொழுது இயேசு ஆபத்திற்குரிய ஒருவராக தெரிகின்றார். எனவே இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள். திட்டமிடுகின்றவர்கள் இயேசுவுக்கு 3 விதமான துன்பங்களை கொடுக்கின்றார்கள். நம்ம எல்லாரும் இந்த துன்பங்களை இந்த மண்ணுலகிலே அனுபவிக்கின்றோம். உடல் துன்பம், உள்ளத்தில் வருகின்ற துன்பம், நம்முடைய ஆளுமையில் உளவியலாக நமக்கு வருகின்ற துன்பங்கள். உடல் துன்பங்கள், அவர் அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், உடல் முழுவதும் ரணம்,
இரத்தம் சொட்டுகின்றது, உடல் உள்ள இரத்தமெல்லாம் வழிந்து விட்டது. சிலுவை சுமத்தப்படுகின்றார். வீழ்ந்த பொழுதும் சாட்டையால் அடிக்கின்றார்கள். உடல் முழுவதும் காயங்களும் துன்பங்களும். எனவே இயேசுவை பலவீனப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட முதல் துன்பம் என்பது இந்த உடலை துன்புறுத்துவது. எளிதாக உடல் துன்புறுத்தப்படுகின்ற பொழுதே மனிதன் பலவீனம் அடைந்து விடுகின்றான், தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறி போய் விடுகின்றான். கலிலேயோடைய வாழ்வை படித்திருப்போம். கலிலேயோ முதலாக என்ன சொன்னார் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கலிலேயோ ஏன் தண்டிக்கப்பட்டார் நேர்கள் தெரியுமா? பிள்ளைங்களுக்கு விஞ்ஞானிகளை எல்லாம் பற்றி படிக்க மாட்டீங்க இல்லையா? இயேசுவை பற்றியும் படிக்க மாட்டீங்க, விஞ்ஞானிகளை பற்றியும் படிக்க மாட்டீங்க. நடிகர்களை கேட்டால் சொல்லுவீங்க. கலிலேயா ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா உலகம் முழுவதும் கலிலேயாவுடைய காலம் வரை பூமியை சுற்றித்தான் கோள்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன என்று நினைத்தார்கள். பூமி நடுவிலே இருக்கின்றது, பூமியை சுற்றிதான் சூரியன் சந்திரன் எல்லாம் வருகின்றது என்று நினைத்தார்கள். கலிலேயாவில் தான் முதல்ல சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் வருகின்றது என்று சொன்னவர். அது விவிலியத்துக்கே மாற்றாக போய்விட்டது. எனவே கலிலேயோ தண்டிக்கப்பட்டார், சிறை வைக்கப்பட்டார். கடைசியாக நீ வதை செய்யப்படுவாய், துன்புறுத்தப்படுவாய், பூமியை தான் சூரியன் சுற்றி வருகின்றது என்று இந்த உலகத்திற்கு சொல் என்று கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாமல் உடல் துன்பத்திற்கு பயந்து, தன்னுடைய வயதான காலத்திலே உடல் துன்பத்திற்கு பயந்து தன்னுடைய கண்டுபிடிப்பை மாற்றி சொன்னார். வேற வழி இல்லை. எனவே பல வேளைகளில் உடல் துன்பம் என்று வருகின்ற பொழுது பலர் தங்களுடைய கொள்கையை விட்டு விடுகின்றார்கள். இயேசுவிற்கு அடுத்ததாக கொடுக்கப்பட்ட துன்பம் இந்த மனக்காயங்கள் எங்கே வருகின்றது? நண்பனை காட்டிக் கொடுக்கின்றான். தன்னோடு உண்டு உறவாடிய யூதாஸ், தனக்கு துணையாக இருக்க வேண்டியவன், தன்னுடைய நற்செய்தியை உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டிய யூதாஸ் காட்டிக் கொடுக்கின்றான். நண்பனை நீ முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கின்றாய். நீ இன்னொரு வரலாற்றுல நிகழ்ச்சியை படிச்சிருப்பீங்க, யூ2 புரூட்டஸ். புரூட்டஸ் யாரு? யாரை கொன்னா புரூட்டஸ்? ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் வந்து பெரிய வீரன், உலகின் பல பகுதிகளை வென்றவன். தன்னுடைய நாட்டுக்குள்ளே, ரோமை நாட்டுக்குள்ளே செனட்டுக்குள்ள வர்றான். செனட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து திட்டம் போட்டுட்டாங்க, இவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார்கள். ஜூலியஸ் சீசர் அவர்களை எதிர்த்து, எல்லாரும் கத்தியால குத்த வர்றாங்க, அவர்களை எதிர்த்து போராடுகின்றான் ஜூலியஸ் சீசர். தன்னுடைய உற்ற நண்பன் புரூட்டஸ் வந்து குத்துறான். அந்த வரலாறு என்ன சொல்லுகின்றது? எப்பொழுது உற்ற நண்பன் வந்து குத்தினானோ அதோடு தன்னுடைய எதிர்ப்பை எல்லாம் விட்டுவிட்டு கத்தியை கீழே போட்டு விட்டான். உற்ற நண்பன் தான் யாரை நம்பி இருந்தோமோ அவன் வந்து தன்னை காட்டி கொடுக்கின்றான். இனி போராடி எதற்கு? இயேசு அப்படித்தான் இருந்திருக்காங்க இல்லையா? தன்னோடு இருந்து உண்டு உறவாடிய யூதாஸ் தன்னை வந்து காட்டி கொடுக்கின்றான் என்றால் நீ வாளை உரையில் போடு, அவ்வளவுதான். அதற்கு பிறகு எந்த போராட்டமும் நமக்கு தேவையில்லை. இந்த உற்ற நண்பன் காட்டி கொடுக்கின்றான். உடனிருந்த சீடர்கள் எல்லாம் ஓடி போய் விடுகின்றார்கள். அதற்கு முன்பாகவே கெத்செமனி தோட்டத்திலே அவர் இரத்த வியர்வை வியர்க்கின்ற பொழுது தான் மரணமடைய போகின்றோம் என்று இயேசுவுக்கு தெரியும். இரத்த வியர்வை வியர்க்கின்றார். லூக்கா நற்செய்தியாளர் அதை மிக அருமையாக சொல்லுகின்றார். வியர்வை இரத்தமாக சொட்டுகின்றது. தரையிலே புரண்டு அழுகின்றார். ஆண்டவரே, இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று தரையில் புரண்டு விழுந்து அழுகின்றார். அந்த மரண வேதனை என்பது அப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனை. மனிதனாக அந்த மரண வேதனையை இயேசு எதிர்கொள்ளுகின்றார். கடைசியாக சொல்கின்றார், ஆண்டவரே, ஆனால் என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று. தன்னுடைய சொந்த இன மக்கள் இவனை சிறுவையில் அறையும் என்று கத்துகின்றார்கள். தனக்கு மாற்றாக பரபாசை விடுதலை செய்கின்றார்கள். இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்ட மிக ஆழமான காயங்கள். இதையும் தாண்டி உளவியல் காயங்கள் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. அவமானப்படுத்துவது, காரி முகத்தில் உமிழ்வது, அவருடைய ஆடைகளை முழுவதுமாக களைந்து விடுவது, கடவுளின் மகன் என்று சொல்லிக் கொண்டாயே நீ கடவுளின் மகன் என்றால் கீழே இறங்கி வா, உன்னை நம்புகின்றோம் என்று ஏளனப்படுத்துவது, அவருடைய ஆடையை சீட்டு போட்டு தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் ஏளனப்படுத்துவது, உளவியலாக ஒரு மனிதனை சிதைப்பது. எனவே உள்ளம் சிதைக்கப்பட்டார், உடல் சிதைக்கப்பட்டார், உளவியல் பூர்வமாக அவருடைய உணர்வுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டது. இவை எல்லாம் சிதைக்கப்பட்டாலும் சிலுவை மரணத்தை
தைரியமாக ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் தான் என்னென்ன கட்டளைகளை எல்லாம் இந்த மக்களுக்கு கொடுத்தோமோ அந்த கட்டளைகள், கொள்கைகள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை சிலுவையிலே அவர் அறைய விட்டு விட்டார். இன்றைக்கு அந்த இயேசு கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி, இந்த மனுக்குலத்திற்காக உனக்காக நான் இறந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த சமூகம் துணிந்து கேள்விகள் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் போராடி இருக்கின்றேன். உங்களுக்காக என்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இதுதான் இயேசு நம்மிடம் கேட்கின்ற கேள்வி. இந்த கேள்வியை ஒரு வரலாற்று புனை நிகழ்வோடு, அது உண்மையான நிகழ்வா பொய்யான நிகழ்வான்னு தெரியாது, ஒரு புனை நிகழ்வோடு சொல்லுகின்றார்கள். பரபாஸ் ஒரு முறை இயேசுவை சந்திக்கின்றான். இயேசுவை சந்தித்து, பரபாஸ் ரோமியர்களுக்கு எதிரானவர், ஸ்காரியத் என்று சொல்லுவார்கள். செல்லுகிற இடங்களில் எல்லாம் கையில் கத்தியை கொண்டு அலைவார்கள். ரோமியர்களை கண்டால் அவர்களை கொலை செய்வார்கள். ஏனென்றால் ரோமியர்களிடமிருந்து நாடை விடுதலை பெற செய்ய வேண்டும் என்று போராடுகின்றவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவன் தான் இந்த பரபாஸ். அவன் கொலை செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு வந்திருக்கின்றான். அந்த கொலை செய்வதற்கு முன்பாக இயேசுவை சந்திக்கின்றான். இயேசுவை சந்தித்து, நீயும் எங்களுடைய குழுவில் இணைய வேண்டும். எதற்காக? ரோமியர்களை எதிர்த்து போராடுவதற்காக நீயும் எங்களோடு இணைய வேண்டும் என்று கேட்கின்றார். இயேசு சொல்லுகின்றார், உனக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க வேண்டும் என்றால் கொடுப்பேனே தவிர உன்னோடு நான் சேர மாட்டேன். அதோடு 2 பேரும் சென்று விடுகின்றார்கள். நீதிமன்றத்திலே இயேசுவுக்கு பதிலாக பரபாஸ் விடுதலை செய்யப்படுகின்றான். இயேசு கல்வாரிக்கு அழைத்து செல்லப்படுகின்றார். பரபாசிற்கு ஒரு ஆசை, யாருக்கு பதிலாக நான் விடுதலை செய்யப்பட்டேன், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை. எனவே கல்வாரியை நோக்கி ஓடுகின்றான். கல்வாரியை நோக்கி ஓடி அங்கே போய் பார்க்கின்ற பொழுது சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வருகின்றது, உனக்காக உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேன், உன்னோடு நான் சேரமாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் இவனுக்கு ஞாபகம் வருகின்றது. இயேசு கேட்கின்றார், பரபாசே, உனக்காக நான் இறந்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? இது உண்மையா புனைக்கதையா என்று சொல்ல தெரியாது. ஆனால் இப்படி ஒரு கதை வழக்கு வழியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று இயேசு நம்மிடமும் கேட்கின்ற கேள்வி, உங்களுக்காக நான் இறந்தேன், எனக்காக நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? அன்பார்ந்தவர்களே, உலகின் தேவைகளுக்காகவும் திருச்சபையின் தேவைகளுக்காகவும் இயேசு தன்னை பலியாக்கிய இந்த நாளில் உருக்கத்தோடு மன்றாடுவோம். இப்போது குருவானவர் மன்றாட்டை வாசிக்கும்போது நின்று கொண்டே ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லவும். பிறகு குருவானவர் ஜெபிப்பார். அப்போது அனைவரும் மண்டியிட வேண்டும். ஜெபித்து முடித்தவுடன் ஆமேன் என்று பதில் கூறவும். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, திருப்பாடுகளின் வெள்ளிக்கிழமை அன்று உலக திரு அவைக்காக, திருத்தந்தைக்காக, நம்பிக்கையாளர்களுக்காக, நம்பிக்கையற்றவர்களுக்காக, எல்லோருக்காகவும் சிறப்பான ஜெபமானது இப்பொழுது சொல்லப்படுகின்றது. எனவே தொடக்கத்திலே யாருக்காக ஜெபிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறிய பகுதியை பாடுவோம். அதற்கான பதிலை ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்ல வேண்டும். அதன் பிறகு சிறிது நேரம் மௌனமாக ஜெபிக்க வேண்டும். எந்த கருத்து சொல்லப்பட்டதோ அதற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு மன்றாட்டு சொல்லப்படும். அதன் பிறகு அடுத்த மன்றாட்டிற்கு கடந்து செல்லுவோம். இப்படி சுமார் 8 மன்றாட்டுக்கள் இருக்கின்றன. அதில் அனைவரும் பக்தியோடு பங்கேற்க அன்போடு கேட்கின்றேன். முதலில் திரு அவைக்காக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம்.
நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும் நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் எனவும் ஜெபிப்போமாக. சிறிது நேரம் மௌனமாக அகில உலக திரு அவைக்காகவும் திரு அவையினுடைய மக்களுக்காகவும் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் நீர் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையோடு உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நமது திருத்தந்தைக்காக சிறப்பாக இந்த வேளையில் ஜெபிப்போம். நம் திருத்தந்தை பிரான்சிஸிற்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி பாதுகாப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டுமென்று ஜெபிப்போமாக. சிறிது நேரம் மௌனமாக திருத்தந்தைக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டுதல்களை பரிவிரக்கத்தோடு கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவன்போடு பாதுகாத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நமது மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸிற்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் ஜெபிப்போமாக. சிறிது நேரம் மௌனமாக மறை மாவட்ட ஆயருக்காகவும் எல்லா ஆயர்களுக்காகவும் அருள்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்கப் பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உம்முடைய அருட்கொடையால்
உமக்கு உண்மையோடு ஊழியம் புரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வருகின்ற நாட்களில் புதிதாக திருமுழுக்கு பெற இருக்கின்றவர்கள், புதிதாக திருமுழுக்கு பெற யாராவது நம்முடைய இறை சமூகத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்காகவும் இந்த வேளையிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். கிறிஸ்தவ புதுமுக நிலையினருக்காகவும் நாம் ஜெபிப்போமாக. அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவருடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்படைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என்று ஜெபிப்போமாக. திருமணக்கு பெற இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த வேளையிலே ஜெபிப்போம். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெற செய்கின்றே. கிறிஸ்தவ முகநிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளரச் செய்துள்ளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் இந்த வேளையிலே சிறப்பாக ஜெபிப்போம். கிறிஸ்தவ மதத்தை சாராதவர்களும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்கள், அவர்களுக்காக இந்த வேளையிலே சிறப்பாக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்துள்ள வேண்டும் என்று ஜெபிப்போமாக. சிறிது நேரம் மௌனமாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்காகவும் மன்றாடுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைத்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவோடு கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக பிணைப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்மோடு வாழ்கின்ற பிற சமய நண்பர்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் சிறப்பாக இந்த வேளையிலே ஜெபிப்போம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோமாக. தூய ஆவியின் ஒளியை பெற்றவர்களாக அவர்களும் உம்மை புரிந்து மீட்பின் பாதைக்கு ஒன்று சேர வேண்டும் என்று ஜெபிப்போமாக. சிறிது நேரம் மௌனமாக பிற சமய நண்பர்களுக்காக மன்றாடுவோம்.
என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உம்மை கண்டடைவார்களாக. நாங்கள் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாக விளங்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆள்கின்றவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டை ஆளுகின்றவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் மக்கள் நலம் கருதி ஆள வேண்டும் என்று மன்றாடுவோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவிழப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போமாக. நாட்டு தலைவர்கள் அதிகாரிகள் நீதியோடு நேர்மையோடு ஆள வேண்டும் என்று சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம்முடைய கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவோடு கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பல்வேறு காரணங்களினால் துன்புறுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். போர்களினால், முதுமையினால், நோயினால், இன்னும் பல காரணங்களினால் துன்புறுகின்ற ஒவ்வொருவரையும் மனதிலே கண்முன்று அவர்களுக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலுமிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயிற்றோர் நலம் பெறவும், இறைவாக்கினர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென்று ஜெபிப்போமாக. பல்வேறு விதமான நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், சோர்வுகள் அனைத்தையும் அகற்றி நம்மளுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்று சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்தோடு துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்களை தொடர்ந்து திருச்சிலுவை ஆராதனை. ஆலயத்தினுடைய பின்பக்கத்திலிருந்து சிலுவையானது பவனியாக கொண்டு வரப்படும். முதலிலே திருச்சிலுவை மரபுதோ என்று ஆலயத்தினுடைய வாசலிலே வைத்து பாடப்படும். பின்பு நடுக்கோலில் வைத்து பாடப்படும். மூன்றாவதாக
பீடத்திலே வைத்து பாடப்படும். அதன் பிறகு சிலுவை ஆராதனைக்காக முத்தி செய்வதற்காக உங்களுக்கு வைக்கப்படும். இப்போது திருச்சிலுவை ஆராதனை ஆரம்பமாகிறது. இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியால் சிலுவை வெற்றியின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, தியாகத்தின் சின்னமாக மாறியது. சுமார் 4ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் பாடுபட்ட சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்து திருச்சிலுவைக்கு ஆராதனை செய்து முத்தி செய்யும் பழக்கம் உருவானது. அதன் அடிப்படையில் குருவானவர் மூடப்பட்டிருக்கும் திருச்சிலுவையை பீடத்தை நோக்கி பவனியாக கொண்டு வருவார். திருச்சிலுவை பீடத்தை அடைந்தவுடன் குருவானவர் மூடப்பட்டிருக்கும் சிலுவையை சிறிது சிறிதாக அகற்றி திருச்சிலுவை மரம் இதோ என்ற வரிகளை பாட நாம் அனைவரும் வருவீர் ஆராதிப்போம் என பாடுவோம். இவ்வாறு 3 முறை பாடப்படும். பிறகு முதலில் குருவானவர் முத்தி செய்வார். பிறகு அனைவரும் பக்தியோடு வரிசையாக அமைதியாக வந்து முத்தி செய்வோம். திருச்சிலுவை மரமிதோ இருளேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம்.
எழுத்துக்கான முன்னுரை. இன்றைய வழிபாட்டின் 3ஆம் பகுதியாக திருவிருந்து கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் மரணத்தையும் சிந்தித்து கொண்டு இருக்கும் நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் அளிக்கின்ற கிறிஸ்துவின் திருவுடலை உட்கொள்ள சிறப்புடனே அழைக்க பெறுகின்றோம். கிறிஸ்துவின் உடலை உட்கொண்டு உறுதி பெறுவோம், நம்பிக்கையில் நிலை பெறுவோம். எழுந்து நின்று குருவின் அழைப்பை பெற்று ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீரே. உமது இரக்கத்தால் நீராற்றிய மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றோடு வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருச்சடங்கு நிகழ்வை ஒருங்கிணைத்த திருத்தூது கழக ஒருங்கிணைப்பு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். காலம் சென்ற திருமதி தங்கம்மாள் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவாக இன்று மதியம் கஞ்சி அன்பளிப்பு செய்த அவர்களது குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியானது நாளை இரவு சரியாக 8:30 மணிக்கு ஆரம்பமாகும். 8:30 மணிக்கு முன்னாடி எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க. திருப்பலிக்கு வருகின்ற பொழுது அனைவரும் மெழுகுவர்த்தி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் முதல்ல நமக்கு தீமந்திரிப்பு, புதிய தீமந்திரிப்பு சடங்கானது நடைபெறும். அதுபோல தீர்த்த தண்ணீர் மந்திரிப்பும் நடைபெறும். அதில் மெழுகுவர்த்தி கொண்டு வரணும். தீர்த்தத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சிலர் விரும்பினீங்கன்னா அது பாட்டில் ஏதாவது பாத்திரங்கள் கொண்டு வர வேண்டும். சிறு சேமிப்பிலிருந்து கடன் பெற்றவர்கள் அசல் மற்றும் வட்டி சேர்த்து 27/4/2025 அன்று பொறுப்பாளர்களும் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சிறு சேமிப்பு அட்டையை சேமிப்பாளர்கள் வசூலிப்பாளர்களிடம் ஒப்படைத்து சிறு சேமிப்பு நிர்வாகத்திடம் 27/4/2025 அன்று ஒப்படைக்கவும். மக்களின் சமூக பொருளாதார ஆன்மீக வாழ்வு நிலை தகவல் சேகரிப்பு படிவம் பூர்த்தி செய்தவர்கள் பங்குப்பேரவை நிர்வாகிகளிடம்
24/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அனைவரும் இறைவனுடைய ஆசிரியருக்காக தலைவணங்குவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம்முடைய மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் அனைவருக்கும் உமது மன்னிப்பு கிடைப்பதாக. அதனால் நிலையான ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், புனித நம்பிக்கையில் வளரவும், நிலையான மீட்பிலே உறுதி பெறவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவர்களே, தொடர்ந்து சிலுவை பாதை. எனவே அமைதியாக அனைவரும் ஆலயத்திற்கு வெளியேதன, சிலுவை பாதாளத்துக்கு வெளியேதன. எனவே எல்லாரும் ஆலயத்திற்கு வெளியே சிலுவை பாதைக்காக வந்து ஒன்று சேருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.